விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம 2023ஓட கடைசியில் இருக்கோம். அதனால் இந்த வருஷத்தோட என்னோட சேவிங்ஸ் எவ்வளோன்னு தான் பார்க்க போகிறோம். எங்கிட்ட 5 உண்டியல் இருக்குது. அதில் 4 உண்டியலில் நாங்கள் பணம் மட்டும் போடுவோம். 2 உண்டியலில் பார்த்திங்கன்னா காயின்ஸ் மட்டும் போட்டு வைப்போம். காயின்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்தது நம்மளோட பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டலாக நம்மக்கிட்ட காயின்ஸ் மட்டும் 723 இருக்குது. இந்த மந்தோட காயின்ஸ் கலெக்ஷன் என்னோடது 723. ஒரு உண்டியில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஒரு உண்டியில் மட்டும் 8 மாதம் நான் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காட்டுறேன். அதாவது இப்போது இந்த வருஷம் ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ சேமித்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஒரு உண்டியில் பார்த்தீங்கன்னா 2200 ரூபாய் இருக்குது. இதுதான் என்னோடய ஒரு உண்டியலோட சேவிங்ஸ். இது பொண்ணோட பேரில் நாங்கள் 2200 ரூபா சேமித்து வச்சுருக்கோம். மாதம் பார்த்திங்கன்னா 200 ரூபா போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இடையில யாராவது பணம் கொடுத்தாலோ இல்லை பர்த்டேக்கு அந்த மாதிரி எது பணம் கொடுத்தாலும் நாங்கள் உண்டியில் தான் போடுவோம். அந்த மாதிரி சேமித்து வச்ச காசு தான் இது. மொத்தம் 2200 ரூபா இருக்குது. இப்போது இந்த உண்டியில் இருக்கிற காசை எண்ணிடலாம். இது என்னோட 2வது பொண்ணு பேரில் போட்டு வச்சுருக்க சேவிங்ஸு. இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 3300 ரூபா இருக்குது. இந்த காசு மட்டும் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா, என் 2வது பொண்ணு பிறந்த இப்போ தான் 6 மாதம் ஆச்சு. அவள் பிறந்தப்போ நிறைய பேர் காசு வச்சு கொடுத்தாங்க. அந்த காசு எல்லாத்தையும் நான் உண்டியில் தான் போட்டேன். அதனால தான் இதில் மட்டும் 3300 ரூபா இருக்குது. நம்மக்கிட்ட டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஒன்றில் 2200, இன்னொன்றில் 3300 இருக்குது. டோட்டலாக 5500 ரூபா நம்ம கையில் இருக்குது. ஸோ என்னோடய 8 மாத சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5500 ரூபா இருக்குது. இது என்னோட பேரில் போட்டிருக்க சேவிங்ஸு. இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இதையும் செக் பண்ணிடலாம். இதில் 2600 ரூபா வச்சுருக்கேன். இந்த உண்டியில் எவ்வளோ இருக்குன்னு எண்ணிடலாம். இந்த உண்டியலில் எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த உண்டியலில் எதுக்கு சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் ஏதாவது திங்ஸ் வாங்கணுமோ இல்லை திடீர்னு ஏதாவது செலவு வருதோ அப்படிங்கிறதுக்காக இந்த உண்டியில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த உண்டியில் மொத்தமாக எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா 2200 ரூபா சேவ் பண்ணி வச்சுருக்கோம். சேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10523 ரூபா. இது எப்படி நான் கட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் நாங்கள் 200 சொல்லிட்டு ஒவ்வொரு உண்டியிலையும் போடுவோம். அந்த மாதிரி நாங்கள் 4 உண்டியலில் வெறும் பணமாகவும் 2 உண்டியலில் பார்த்தீங்கன்னா காயின்ஸாகவும் போடுவோம். ஒரு உண்டியல் ஆல்ரெடி நிரம்பினதுனால இன்னொரு உண்டியலில் வந்துட்டு நாங்கள் திரும்பவும் காயின்ஸ் சேவ ஆரம்பித்தோம். இப்போது இன்னொரு உண்டியல் இருக்குது. அது வந்து சாமிக்காக ஒன்று சேவ் பண்ணி வச்சுருக்கோம். திடீர்னு கோயிலுக்கு போகணும் இல்லை கோயிலுக்கு ஏதாவது நம்ம காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அது தனியாக உண்டியல் வந்துட்டு சேவ் பண்ணிட்டு வரோம். அந்த உண்டியில் இப்போ நான் கணக்கு காட்டவே கிடையாது. நான் அடுத்த வருஷம் அந்த உண்டியலும் சேர்த்து எவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுறேன். இந்த உண்டியல் நான் எப்போ இருந்து சேமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2023 சேமிக்கிறேன். அதாவது என்னோட பொண்ணோட பிறந்தநாள் ஏப்ரல் 26. அப்போ சேவிங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துருவோம். திரும்பவும் அன்னையிலேருந்து புது சேவிங்ஸை நாங்கள் ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் புதுசாக சேவிங்ஸ் ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்போம். அதில் வர காசை ஏதாவது இன்னொரு சேவிங்ஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை பேங்க்லையோ அந்த மாதிரி நாங்கள் டெபாசிட் பண்ணிடுவோம். இதைத்தான் நாங்கள் வருடம் முழுவதும் ஃபாலோ பண்ணுறோம். நீங்களும் இந்த மாதிரி சிறுக சிறுக சேமிச்சிங்கன்னா பிற்காலத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் சாமி உண்டியல். இது வந்துட்டு ஏதாவது அன்னதானத்துக்கோ இல்லை எங்கேயாவது வந்து கோயிலுக்கு போகணும்னாலோ இல்லை ஏதாவது வந்துட்டு சாமிக்கு டொனேஷன் கொடுக்கணுன்னாலோ இந்த பணத்திலேருந்து எடுத்து நாங்கள் கொடுத்துருவோம். இப்போது இதெல்லாம் ஏன் இவ்வளோ பெருசு ஓட்டையாக இருக்குன்னா, இது கடந்த 2 வருஷமாக இந்த உண்டியல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஒவ்வொரு வாட்டியும் மாற்றுறதுக்கு பதிலாக இதில் பெருசாக ஓட்டையை போட்டுட்டு இதுலேயே நாங்கள் கரெக்டாக சேவிங்ஸ் பண்ணிட்டு வரோம். ஆனால் இதுலேருந்து ஒரு காசு கூட நாங்கள் எக்காரணத்து கொண்டு எடுக்கவே மாட்டோம். இந்த மாதிரி எடுக்காமல் இருக்கிறதுனால தான் எங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி உண்டியல் சேவிங்ஸை நீங்களும் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் அடுத்த வருஷத்துலேருந்து 1ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிருங்க. 1ஆம் தேதியிலேருந்து ஒரு புதுசாக எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 100 நாளையில் 8000 ரூபாய்க்கு மேலே
சேவிங்ஸ் பண்ணிடலாம். அந்த ட்ரிக்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்களும் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.